அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா இந்த உலகத்துக்கு அல்லாஹ்வை அறிமுகப்படுத்துவதற்காக, ரப்பை அறிமுகப்படுத்த நேரடியா அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா மக்களுக்கு தன்னை அறிமுகப்படுத்த முடியாது, அது நடக்க இயலாத ஒரு காரியம். எனவே அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா தன்னை மக்களுக்கு அறிமுகம் செய்வதற்காக அல்லாஹ் மனிதர்கள்ல சிலர்களை அல்லாஹ் தெரிவு செய்தான். அப்படி ஒரு 313 ரசூல்மார்கள் அவர்கள் அல்லாஹ்வுடைய செய்தியை, அல்லாஹ்வை இந்த உலகத்துக்கு அறிமுகப்படுத்துவதற்காக வந்தவர்கள். மேலான சகோதரர்களே, தாய்மார்களே, சகோதரிகளே, அந்த தொடர்ல அந்த 313 பேர்ல சையதுல் அன்பியா, இமாமுல் முர்சலீன், எல்லா நபிமார்களுக்கும் எல்லா ரசூல்மார்களுக்கும் தலைவராக இமாமாக இருக்கக்கூடியவர்கள் தான் கண்ணியமான நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். வாழ்ந்த காலம் 63 வருடம் தான், வாழ்ந்தது 63 வருடம் தான். இந்த பெரிய அமானிதம், இந்த பொறுப்பு கொடுக்கப்பட்டது 40 வயதுல. அதுல இருந்து ஒரு 23 வருடம் தான் கண்ணியமான நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இந்த முழுமையான தீன, பூர்த்தியான மார்க்கத்தை முழு உலகத்துக்கும் முழு மனிதர்களுக்கும் உலகம் அழியும் வரைக்கும் வரக்கூடிய சகல மக்களுக்கும் உள்ள இந்த தீனை கண்ணியமான நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அறிமுகப்படுத்தினது இந்த 23 வருட காலத்துக்குள்ளதான். கண்ணியமான சகோதரர்களே, தாய்மார்களே, சகோதரிகளே, இந்த தீனை அறிமுகப்படுத்துவதற்காக கண்ணியமான நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இந்த உலகத்துக்கு மக்களுக்கு எந்த விளப்பமும் இல்லாம பலகையும் வணங்கி கொண்டிருந்த, அல்லாஹ்வை விட்டுட்டு யார் யாரையோ எதையோ வணங்கி கொண்டிருந்த அந்த மக்களுக்கு இந்த புதிய கருத்தை சொல்லக்கூடிய நேரத்துல அந்த மக்கள் செய்த அநியாயங்கள், அந்த மக்கள் கொடுத்த கஷ்டங்கள், அந்த மக்கள் சொன்ன வார்த்தைகள், அது சொல்லி முடிக்க இயலாது. கண்ணியமான நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்களே, லக்கத் ஊதிது ஃபில்லாஹி மா லம் யூத அஹத், அல்லாஹ்வுடைய விஷயத்துல நான் நோவிக்கப்பட்டதை போல, எனக்கு கொடுக்கப்பட்டதை போல நோவினை யாருக்கும் கொடுக்கப்படவில்லைன்னு சொன்னாங்க ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். மேலான சகோதரர்களே, தாய்மார்களே, சகோதரிகளே, அந்த நபி இல்லைண்டா எங்களுக்கு அல்லாஹ் யார் என்று தெரியாது, மார்க்கம் என்றா என்னன்னு தெரியாது, ஆகிரம் என்றா என்னன்னு தெரியாது, சொர்க்கம் என்றா என்னன்னு தெரியாது, நரகம் என்றா என்னன்னு தெரியாது, எப்படி வாழணும் என்று தெரியாது, எப்படி திருமணம் செய்யணும் என்று தெரியாது, எப்படி தொழில் வியாபாரம் செய்யணும் என்று தெரியாது, எதுவுமே தெரியாது. அந்த கண்ணியமான நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இல்லைண்டா அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா அந்த கண்ணியமான நபிய எங்களுக்கு அனுப்பி எங்களுக்கு அல்லாஹ் பரிசுத்தமான ஒரு தீன மார்க்கத்தை அல்லாஹ் எங்களுக்கு கொடுத்தான். மேலான சகோதரர்களே, தாய்மார்களே, சகோதரிகளே, எனவே அந்த நபிய விளங்குவது, அந்த நபியுடைய வாழ்க்கை வரலாறுகளை நாங்க கட்டாயம் விளங்கணும். எதை விளங்கினாலும் விளங்காட்டியும் பரவாயில்ல, எவண்ட வாழ்க்கை வரலாறு விளங்கினாலும் விளங்காட்டியும் பரவாயில்லை. கண்ணியமான நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லமுடைய வாழ்க்கை வரலாறுகளை கட்டாயம் விளங்கணும். அந்த நபியுடைய புத்திமதிகளை கட்டாயம் நாங்க விளங்கி ஆகணும். எங்களோட பிள்ளைகளுக்கும் அதை கற்றுக் கொடுக்கணும். மேலான சகோதரர்களே, ஒவ்வொரு தாய் தகப்பனுடைய பொறுப்பு கண்ணியமான நபிய பிள்ளைகளுக்கு அறிமுகப்படுத்துறது, நபியுடைய வாழ்க்கை வரலாறுகள் எடுத்து சொல்றது, நபியுடைய மஹப்பத்தை, நபியுடைய அன்பை இந்த பிள்ளைகளோட உள்ளத்துல புகுத்துவது ஒவ்வொரு பெற்றோருடைய, ஒவ்வொரு தாய் தந்தையருடைய பேரண்ட்ஸுடைய கட்டாய கடமை.